ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். பொதுவாக குடும்பம்னு இருந்தால் கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனைகள், சந்தோஷம் எல்லாம் மாறி மாறி வந்து போய்கிட்டே தான் இருக்கும். இதில் புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில் சண்டை வர்றது அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் பீரியட் வேணால் நிற்கலாம், அப்புறம் வந்த வேகத்தில் அது மறைஞ்சு போயிடணும். அதை வள்ளுவரும் சொல்கிறார், ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் அப்படின்றாரு 1330வது குறளில். அப்போது குடும்பம் இருந்தால் சண்டை வரணும், சண்டை இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்போ அந்த சண்டை பெருசாகி அது ஒரு பிரச்சனை ஆகிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்த சொல்கிறாங்க. அவர் சொன்ன காலங்கள்னு எடுத்துக்கிட்டால் வள்ளுவர் சொன்னது பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் சொல்லியிருக்கிறார். அப்போ சண்டை வர்றதுக்கு வாய்ப்பெல்லாம் நிறையாவே இருந்தது. என்ன காரணம்? 12 வயசு பொண்ணுக்கு 16 வயசு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அவ்வளோதான், கல்யாண வயசு வந்தாச்சுன்னு அர்த்தம். அப்போ பொண்ணு பூப்படைகிறதுக்கு முன்னாலேயே கல்யாணம் பண்ணக்கூடிய காலம் அது. இப்போ அப்படி இல்லை, இப்போ 10 வயசில் கூட பிள்ளைங்கள்லாம் வயசுக்கு வந்துடுறாங்க. ஆனால் 16 வயசு 17 வயசு 18 வயசுலலாம் வயசுக்கு வர்ற காலங்கள்லேயே 12 வயசில் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அந்த வகையில் தமிழ் இலக்கியத்தில் ரொம்ப பழமையான இலக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லாத்துக்கும் முன்னால் வந்தது, நம்மகிட்ட இருக்கிறதுல மிக பழமையான இலக்கியம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு போனோம்னா அது சிலப்பதிகாரத்துக்கு தான் போகணும். சுற்றி வளைச்சி எந்த ஒரு நூலை ஆரம்பிக்கிறப்பவும் முதல்ல கடவுள் வாழ்த்து, அதுக்கப்புறம் அந்த நகர சிறப்பு, அப்புறம் நாட்டு சிறப்பு, அப்புறம் கம்பர் எழுதின மாதிரி ஆற்றுப்படலம், அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய குழந்தை பருவம், அவங்க பிறக்கிறது, வளர்றது, கல்வி கற்கிறது, அப்புறம் சாதனைகள்லாம் புரிகிறது அப்படிங்கிற மாதிரி அது போகும். திருவள்ளுவர் கூட ஆரம்பத்தில் எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, முதல் 10 அதிகாரம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனாலாய பயனன்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனிற் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல அப்படியே வர்றார். ஒரு 10 குறள் கடவுள் வாழ்த்து அப்படின்னு போட்டு அந்த 10 குறளை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்தபடியாக வர்றது வான் சிறப்பு அப்படின்னு வந்துடுறார். அப்போ வான் சிறப்புன்னு வந்ததுக்கு என்ன காரணம்? அந்த காலத்திலே அவருக்கு தெரிஞ்சிருக்கு, பின்னால் ஓசோனில் பெருசாக ஓட்டையெல்லாம் போடுவாங்க, போட்டு அப்புறம் மழை வர்றதில் பிரச்சனையாகும், தண்ணி கிடைக்காம போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால அந்த தண்ணி அதுக்கு அடுத்தபடியாக பஞ்சபூதத்தில் ரொம்ப முக்கியமானதுங்கிறது நீர். அப்படிங்கிறதுனால முதல்ல கடவுள் வாழ்த்தை முடித்ததும் தன்னுடைய புத்தகத்தை ஆரம்பிக்கலையே வான் சிறப்பை வச்சு தான் ஆரம்பிக்கிறார். அப்போது அந்த இது ஒரு ப்ரொசீஜர். இப்படி தான் எல்லா இலக்கியங்களையும் எடுத்துட்டோம்னா முதல்ல கடவுள் வாழ்த்து வரும், அதுக்கப்புறம் அவங்க ஆரம்பிக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட் வாரியாக வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் சிலம்பில் மட்டும் எப்படி வச்சுருக்காருன்னா, சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் நேராக இயற்கைக்கே வந்துடுறாரு. திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும்னார். அப்படியே வர்றாரு, பூம்புகார் போற்றுதும்னு வருவார். அப்போ முதல்ல சந்திரனை போற்றணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு, அடுத்தது சூரியனை சொல்கிறாரு. இது பிரதட்சிணமான கடவுள் அப்படிம்பாங்க. கிரகம் அப்படிங்கிறது இது ரெண்டும் தான், சந்திரனும் சூரியனும் தான். அப்படி டக்குன்னு பார்த்து நம்ம உடனே ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். அதனால் அது ரெண்டையும் சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாகவே அதாவது கடவுள் வாழ்த்து மாதிரி அந்த 2 லைன் வந்ததும் அடுத்து மாமழை போற்றுதும் அப்படின்றார். அவர் சொன்னதை தான் எடுத்து நம்மால் திரிச்சு கொடுக்குறாரா அல்லது திருப்பி கொடுக்குறாரா அப்படிங்கிறது திருவள்ளுவர். வான் சிறப்புங்கிறது 2வது இடத்துல கொடுத்துட்றாரு. அப்போ அப்பேற்பட்ட பழைய இலக்கியமான சிலப்பதிகாரத்தில் ஆற்றுப்படலம், நகரப்படலம், அப்புறம் அந்த கண்ணகி பிறக்கிறது வளர்றது, கோவலன் பிறக்கிறது வளர்றது, அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அப்படி ஸ்ட்ரைட்டாக கல்யாணத்துக்கே கொண்டு போயிடுறாரு. நேராக அப்படி ஓப்பன் பண்ணது நேராக கல்யாணத்துக்கே போயிடுறாங்க. அப்போ மனையரம் படுத்த கதையில் திருமணம் பண்ணி வச்சிடுறாங்க. கண்ணகிக்கும் கோவலனுக்கும் 2 பேரும் அந்த 7 நிலை மாடத்தில் தனி குடித்தனமாக இருந்து வாழ்க்கை நடத்துகிறாங்க. அப்போ காற்று கூட புக முடியாத அளவில் அவங்களுக்கு இடையில் அவ்வளோ இறுக்கம் இருந்தது அப்படிங்கிற மாதிரியான அமைப்புலலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போகிறார். அப்போ தான் கோவலன் சொல்கிறார் மனைவியை பார்த்து, மாசறி பொண்ணே வலம்புரி முத்தே காசறு விரையே கரும்பே தேனே அரும்பரர் பாவாய் ஆறுயிர் மருந்தே மலையடை பிறவா மணியே என்கோ யாழிடை பிறவா இசையே என்கோ அலையடை பிறவா அமிழ்தே என்கோன்னு அவர் பாட்டுக்கு பேசிகிட்டே போகிறார்.
எப்பயுமே புது சம்சாரம் அப்படின்னதும் ஃபஸ்ட்டு அந்த கல்யாணம்னு பண்ணி பக்கத்தில் உட்காந்ததும் பிரமாதமாக பேசுவாங்க இல்லையா, என்னால் பேசுகிறார். அப்போ அந்த இதை கூட நம்ம இந்த குரு பயிற்சி வீடியோவில் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். அதாவது திருக்குறளில் ஒரு குறள் உண்டு, கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒந்தொடி கண்ணே உட. பார்த்தா சந்தோஷமாக இருக்கிறதுங்கிறது, ஒரு பூவை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், பூவோடைய படத்தை பார்க்கலாம், ஒரு நேச்சுரல் சீனரிஸை பார்க்கலாம், ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு இயற்கை காட்சியை பார்க்குறோம், ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறோம். அப்போ கண்ணால் பார்க்குறது அது இன்பம். மல்லிகைப்பூ இருக்குது, எடுத்து மோந்து பார்க்குறோம், அது வந்து உணர்ச்சி பூர்வமாக இருக்குது, வாசனையாக இருக்குது அப்படின்னாக்கா அது நுகரக்கூடிய இன்பம். ஆனால் அதை கண்ணில் பார்த்தாலும் அழகாக இருக்கும், மோந்து பார்த்தாலும் அழகாக இருக்கும், ஆனால் வாயில் போட்டு சாப்பிட முடியாது. ஜிலேபி நல்லா பிரமாதமாக சுட்டு வச்சுருக்காங்க, கலர் கலராக சுட்டு வச்சுருக்காங்க, அந்த கலர் பார்த்தா நல்லா இருக்குது, அடுக்கி வச்சுருக்கேன், நல்லா அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க அப்படின்வாங்க. அதே மாதிரி அதனுடைய அந்த பொடியெல்லாம் கலர் பொடியெல்லாம் போட்டிருக்கனால நல்லா வண்ண வண்ணமாக இருக்கிறதுங்கிறது மாதிரியான ஒரு இது. அப்புறம் அது ஸ்மெல் அப்படி ஒரு நல்ல ஒரு மணமாக இருக்கும், நெய் வாசம் வருது, எடுத்து சாப்பிட்டோம்னாக்க நாவும் ருசிக்குது. அப்போ இது 3 பொறிகளுக்கு இன்பம் நல்குது. எப்பவுமே ஐம்பொறிக்கும் இன்பம் கொடுக்கக்கூடியதுங்கிறது வந்து ஒரு பொண்ணால் தான் முடியும். ஒரு பொண்ணை வந்து நினைச்சா இன்பம், பார்த்தா இன்பம், தொட்டா ஸ்பரிசம் பண்ணா இன்பம், இப்படி ஒன்று சொல்லிக்கிட்டே போகலாம். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து ஊற்றறியும் 5 விஷயத்துலையும் ஐம்பொறிகளுக்கும் சுகம் கொடுக்கறதுங்கிறது, அல்லது சந்தோஷம் கொடுக்கறது, அல்லது திருப்தி கொடுக்கறதுங்கிறது பொம்பளை பிள்ளை ஒந்தொடி கண்ணே உட அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்கார். அப்போது கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமை அப்படிங்கிறது ஆரம்பத்தில் ஆரம்பிக்கிறது இதில் தான் ஆரம்பிக்கும், இந்த கண்டு கேட்டு உண்டு உயிர்த்துங்கிறது. அப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போகும்போது அந்த மனைவி வந்து ஒரு வேலையும் எனக்கு செய்ய வேண்டியதில்லை, மனைவின்னு ஒருத்தி வீட்டில் இருந்தாலே போதும். ஏன்னா இல்லால் அகத்திருக்க இல்லாதது ஒன்று இல்லை. வீட்டில் வீட்டுக்காரம்மான்னு ஒரு பொண்ணு இருந்தாலே போதும், வேறு எதுவுமே வேண்டியதில்லை. அது தெரிஞ்சுதாயா அந்த காலத்தில் உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. வீட்டுக்காரம்மா போயிடுச்சுன்னா மறுமாதமே அந்த மனைவி இறந்தவன் புது மாப்பிள்ளையாக மாறிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இல்லால் அகத்திருக்க இல்லாததொன்றுமில்லை, இல்லாலும் இல்லாலே ஆயின் அவ்வில் வலிகிடந்த மாற்ற முறைக்கு மேல் அவ்வில் புலிகிடந்த தூராய் மாறிவிடும் அப்படின்னு சொல்லி ஔவையார் சொல்கிறாங்க. அப்போ கணவன் மனைவிக்கு இடையில வரக்கூடிய ஒற்றுமை அப்படிங்கிறது அவ்வளோ வலுவான ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த கண்ணகியினுடைய எழில் அழகு அப்படிங்கிறது எல்லாமே வந்து அந்த திருமணமான புதுசில் கோவலன் வந்து அப்படி பிரமாதமாக வர்ணனை பண்ணுறான் கண்ணகியை பற்றி. அப்போ கவி வந்து என்ன பண்ணுறாருன்னா, இளங்கோவடிகள் தன்னுடைய கவி கூற்றா அதை கொடுக்காம கோவலன் சொல்கிற மாதிரி கொடுக்குறாரு. மாசரு பொன்னே வலம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனேன்னு ஆரம்பிச்சார் பாருங்க. இது எல்லாமே வந்து கோவலன் வந்து கண்ணையை பார்த்து சொல்கிற மாதிரி கொண்டு வந்தார். இவர் தானே எழுதுறாரு, என் கவி கூற்றா இவர் சொல்லலாம்ல, சொல்லியிருக்கார். கவி கூற்றாவும் கண்ணகி வந்து எப்படி இருந்தா அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஆனால் அதை எங்கே சொல்லியிருக்கார் அப்படின்னா, அதில் தான் நம்ம அதனை தமிழர்களுடைய நாகரீகம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த நாகரீகம் வளைஞ்சு நிற்கக்கூடியதுங்கிறது அந்த இடத்துல தான். எப்படி சொல்லியிருக்காரு, கண்ணையை பற்றி சொல்கிறார். மெய்யில் பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் வையைக்கோன் கண்டளவே தோற்றான் உயிர் அவள் தன் சொல் செவியில் உண்டளவே தோற்றான் உயிர். மெய்யிற் பொடியும் உடம்பெல்லாம் புழுதி, விரித்த கருங்குழலை வந்து எடுத்து கட்டலை விரிஞ்சு கிடக்கு, கையில் தனிச்சிலம்பும் ஒத்த சிலம்பை கையில் ஒடிச்சிக்கிட்டு நிற்கிறா, கண்ணீரும் கண்ணில் ஃபுல்லாக அப்படி கண்ணு கலங்கி நிற்கிது, வையைக்கோன் கண்டளவே தோற்றான். அப்போ அந்த பாண்டிய மன்னன் அந்த அம்மாவை பார்த்ததுமே என்னடா இந்த கண்டிஷனில் வந்து நிற்கிறா அப்படிங்கிற மாதிரி பார்த்ததுமே அவனுக்கு டக்குன்னு உசுறு போயிருச்சு அப்படின்றாங்கல்ல. அவள் தன் சொல் செவியில் உண்டளவே தோற்றான் உயிர். அதுக்கு மேலே அவள் வந்து நின்னதுலேயே அவனுக்கு பாதி உயிர் போயிருச்சு, அதுக்கப்புறம் அவள் சொன்ன சொல்ல கேட்டு மொத்த உயிரும் போயிடுச்சு அப்படின்னா வெண்பால ரொம்ப பிரமாதமாக பேசுகிறார். அப்போது ஒரு பொண்ணை வந்து வர்ணிக்கிறது அப்படிங்கிறது கணவன் வர்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. மனைவியை வந்து வர்ணனை பண்ணுறதுங்கிறத கணவன் வர்ணனை பண்ணுறது அதுவும் தனியாகத்தான் பண்ணணும், அது பண்ணிக்கிடுவாங்க. ஆனால் அது கவிஞராக இருந்தாலும் துறவியாகவே இருந்தாலும் அவர் வர்ணனை பண்ணுறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அவள் வந்து ஒரு சிரமமான சூழ்நிலையில் இருக்கல, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கல, அந்த மாதிரியான இடத்த தான் அவர் வர்ணனை பண்ணுறார். அதாவது நாகரீகம்னு சொல்கிறதுங்கிறது தமிழ் நாகரீகம்ங்கிறது அதான். ஏன்னா வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாரு,
அம்மா வந்து உள்ளே உட்காந்துருக்காங்க. ஒரு பையன் விளாண்டுக்கிட்டு இருக்கான். அம்மா அப்படின்னு சொல்கிறான். அவர் உள்ளே வரையில் அல்லது முன்னாடி நிற்கிறாரு. உடனே அவங்க வந்ததுமே வாங்கண்ணே அப்படின்னு சொல்லுவாங்க. மாமாவுக்கு ஒரு சேர் எடுத்து போடுறா அப்படின்னு சொல்லுவாங்க. மாமாவை வான்னு கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வர்றவரை வந்து சகோதரனாக ஏற்றுக்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் நம்ம பெண்களுக்கு இருந்ததுங்கிறது வந்து நம்மளுடைய நாகரிகத்தில், தமிழ் நாகரிகத்தில் அந்த மாதிரி தான் இருந்தது. அதனால தான் குழந்தைக்கு சோறு விட்டுறப்ப கூட தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு நிலவை வந்து பெண்ணாக வர்ணிச்சு பாடின எத்தனையோ கவிஞர் இருக்கான். ஆனால் அதை ஆனா சொல்லி அம்புலி மாமா பாருமா, அதுவும் வந்து உனக்கு மாமா அப்படின்னா எனக்கு ஒரு சகோதரன் அப்படின்னு. அப்போது அந்த உறவு நிலையை அந்த அளவுக்கு தெளிவாக வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ நடக்கிற காலங்களில் வெளிநாடுகளில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வந்திருக்காருல அந்த பையனை கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இவர் தான் விக்டர் அப்படின்னு சொன்னேன். ஹாய் விக்டர் அப்படிமா, அவன் ஹலோ விக்டர் அப்படிமா. அப்போ இவர் ஹாய் அப்படின்ட்டு போயிடுவார். அப்போ அதில் அந்த பாச பிணைப்பு அப்படிங்கிறது எங்கேருந்து வருது? அப்போது அந்த இது ரயில்வே ட்ராக் மாதிரி ரெண்டும் இணையாமலே ஓடும்னு வாங்கி வருங்க. அது மாதிரி தனியாகவே போயிட்டுருப்பாங்க. அப்போ சமுதாயத்தில் இரண்டரை கலந்து பழகிறது அப்படிங்கிறதுங்கிறது வந்து இந்த தமிழ் சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இரண்டரை கலந்து பழகிறதுங்கிறது. அதுவும் கோவலனை பற்றி சொல்லல ஒரு இடத்துல சொல்கிறாரு. அதை சொல்லியிருக்கணும் நான். மந்தேய்த்த புகழினான், அதாவது பூமியில் வந்து மிகப்பெரிய புகழ் பெற்றவனாக விளங்கினான். வயசு கம்மி, அப்பவுமே அவ்வளோ பேர் புகழோடு இருந்தானா. மதிமுக மடவார்தம் பந்தேய்த்த மொழியினான். நிறைய பொண்ணுங்க அவனை பற்றி பேசுகிற மாதிரி இருந்ததான் அவனுடைய அழகு. ஆயத்து பாராட்டி கண்டேத்தும் செவ்வேள். முருகப்பெருமானை போல, அழகுக்கு முருகன்னு பேர், அப்பேற்பட்ட முருகப்பெருமானை போல பிரமாதமாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறான். என்று இசை போக்கி காதலால் கொண்டேத்தும் கிழமையான். அப்படி பிரமாதமான ஒரு மாப்பிள்ளை. இந்த பக்கம் கண்ணையை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டா, கண்ணைக்கு சொல்லல எப்படி சொல்கிறாரு பாருங்க. போதிலார் திருவினால் புகழுடை வடிவென்றும் தீதிலா வடமீனின் திறமைவள் திறமென்றும் மாதரார் தொழுதேத்த வயங்கிய பெருங்குணத்து காதலால் அப்படின்னு கண்ணையை சொல்கிறார். அப்போ இந்த பக்கம் கற்பின் திறத்தை பற்றி சொல்கிற மாதிரி கொண்டு வந்துடுறாரு. இந்த பக்கம் கோவலனை பற்றி ரொம்ப பிரமாதமான அளவில் சொல்லிடுறாரு. இவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணி சந்தோஷமாக குடும்பம்னு ஓடுது. குழந்தை செல்வம்னு வர்றதுக்கு முன்னாலேயே கிளம்பிடுறாரு கோவலன். அப்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டை விட்டுறாங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட்டை நோக்கி தான் எப்பயுமே மனித மனம்ங்கிறது. இதுக்கு அடுத்து என்ன, அதுக்கடுத்து என்ன. போன வாரத்தில் தான் ஒரு ஃபேமிலியை சந்திக்கிறேன். துபாயிலே எங்கே இருக்கேன்னு சொன்னாங்க. அவங்க பேர் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு ஃபேமிலி, கணவன் மனைவி, ஒரு குழந்தை, அருமையான பிள்ளை, ஜம்முன்னு இருக்கான், நல்லா பேசுகிறான். 3 பேரும் வர்றாங்க. அப்போது அந்த அம்மா தான் சொல்கிறாங்க, நான் படிச்சிருக்கேன், நல்லா வந்து எனக்கு வந்து படித்த படிப்புக்கேற்ற எனக்கு வேலை வாய்ப்பு மட்டும் சரியாக அமையலை, எனக்கு கரெக்டாக என்னுடைய திறமைக்கேற்ற ஒரு வாய்ப்பு மட்டும் கிடச்சிருந்துச்சுன்னா நான் அப்படியே திருப்பி வச்சுருப்பேன் சமுதாயத்தை அப்படின்ற மாதிரியான அளவில் அவங்களுக்கு. இவ்வளோ படிச்சிருக்கேன், அது மாஸ்டர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ படிச்சிருக்கேன், வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை வந்தார், விட்டாச்சு, கல்யாணம் பண்ணியாச்சு, வெளிநாட்டில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டாரு, அங்கே நான் படித்த படிப்புக்கு வேலை இல்லை, அப்போ நான் வெட்டியாக வீட்டில் இருக்க வேண்டியதாக இருக்குது, எனக்கு பொழுது வேஸ்ட்டாகவே போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியான மனோநிலையில் வந்து அந்த அம்மா உட்காடுறாங்க. ஆனால் அவங்க தெரிஞ்சுக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வீட்டில் இருந்தாங்க, வயசு பிள்ளையாக இருந்தாங்க, கல்யாணம் இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளை வந்தார், பார்த்தாரு, கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்க கணவன் மனைவி அப்படி 2 பேரும் இருக்கல, எவ்வளோ சந்தோஷம். தனியாக அந்த பொண்ணு மட்டும் தன்னுடைய தாய்க்கும் தகப்பனாருக்கும் மகளாக இருக்கல ஒரு மாதிரியான சந்தோஷம். அதுக்கப்புறம் கணவன் வந்ததுக்கப்புறம் கணவனோடு கூடிய வாழ்க்கை அப்படிங்கிறது பிரமாதமாக ஓடி இருந்திருக்கும். அப்படி ஓடிக்கிட்டு இருக்கவே அடுத்து என்ன சொல்லுவாங்க, அம்மா கல்யாணம் ஆச்சு, குழந்தை எப்போ, ஏன் குழந்தை தள்ளி போகுது, இன்னும் கன்சீவ் ஆகலையா, அப்படியான்னு உடனே அந்த ஸ்டெப்பை நோக்கி போயிட்டுருக்கும். அப்புறம் கன்சீவ் ஆனதுக்கப்புறம் இது பையனா பொண்ணா, ஆப்ரேஷனா, நார்மலாக கிடைக்குமா, வெளிநாட்டில் பிரசவம் வச்சுக்கலாமா, உள்நாட்டில் பிரசவம் வச்சுக்கலாமா, இந்த குழந்தைக்கு வந்து அடுத்து உங்கள் அப்பா இவங்க அப்பா சைடு போல் வந்துருமா, இல்லை எங்கள் சைடை போல் வந்துருமா, அம்மா சைடை போல் வந்துருமா, அது ஒரு கவலை. அப்புறம் பிறக்கிறான். பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவன் அழக்கூடாது, அப்புறம் சளி பிடிக்கக்கூடாது, பிள்ளைன்னு இருந்தால் அப்புறம் எல்லாம் தானே ஒன்று. அது வந்து பல்லு முளைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதுக்கு பிடிச்சிக்கிட்டாங்க. ஆகா என் குழந்தைக்கு பல்லு முளைக்கிறதுல எதுவும் தவறு வந்துருமா, அதே மாதிரி பேச்சு வர்றதுல எதுவும் தவறு வந்துருமா. ஆக்சுவலாக பேச்சுக்கெல்லாம் பிரமாதமாக இருக்குது, அருமையாக பேசக்கூடிய ஜாதகம் அந்த பையனுடைய ஜாதகம். ஆனால் இந்த அம்மாவுக்கு அப்பேற்பட்ட கவலை. அப்போ மனித மனம்ங்கிறது ஒரு கவலை விட்டா ஒரு கவலை, ஒரு கவலை விட்டா ஒரு கவலை, அப்படியே மாறி 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 வந்துகிட்டே இருக்கு. அப்போ தான் சொல்கிறேன்,
அந்த கணவன் மனைவி 2 பேரும் ஒன்றா இருந்தப்ப ஒரு சுதந்திரம் இருந்திருக்கும் குழந்தைன்னு வர்றதுக்கு முன்னால். குழந்தைன்னு வந்ததுக்கப்புறம் அவங்க 2 பேருடைய ஆசாபாசங்களையும் கொஞ்சம் நகர்த்தி வச்சுவிட்டு அந்த குழந்தைக்காக அவங்க 2 பேரும் செயல்படணுங்கிற மாதிரியான ஒரு காலம் வந்துடும். அப்புறம் ஒரு குழந்தை வந்ததுக்கப்புறம் அப்புறம் இன்னொரு குழந்தைன்னு வரையில அதனுடைய ஒர்க்லோடு கூடுதலாக வரும். அப்போ இவங்க பர்சனலாக இவங்களுக்குன்னு டைம் ஒதுக்குறதுங்கிறது, வெளியில் போகிறது வர்றதுங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு கண்ட்ரோலுக்கு வரும், கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். அப்போது இவங்க 2 பேரும் கணவன் மனைவின்னு இருந்தப்போ இருந்த அந்த அந்த ஒரு லைஃப் அப்படிங்கிறது வந்து அடுத்து டேர்ன் ஆகுது. அதே மாதிரி இந்த பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு முன்னால் இருந்த ஒருத்தருக்கு மகள்னு இருந்த லைஃப் அதுவும் டேர்ன் ஆகுது. இப்படி ஒரு லைஃப்பும் மாறி 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 ஒரு குழந்தைக்கு அம்மாங்கிற ஸ்டேஜ் வரைக்கும் வந்தாச்சு. அப்போது முதல்ல இருந்த லைஃப் வந்து நம்ம எப்படி வாழ்ந்துட்டு வந்தோம், குழந்தை வர்றப்போ வரட்டும், இப்போ கணவனோடு கூடிய சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்னு அப்படி மாப்பிள்ளை வர்றப்போ வரட்டும், இப்போ நான் எங்கள் அப்பா என்ன கேட்டாலும் வாங்கி தருவார் அப்படின்ற மாதிரியான லைன் இப்போது. அப்போ இது எல்லாமே என்ஜாய் பண்ணல. அடுத்து வந்து மாப்பிள்ளை எப்படி வருவாரோ, அவர் படிக்க வைப்பாரோ, இல்லை வேலைக்கு அனுப்புவாரோ மாட்டாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம்லேயும் ஒரு கவலையோடையே வந்ததுனால திருப்பியும் கவலை கவலை கவலை. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு டென்ஷன், ப்ரெஷர், அதுக்கு மத்தியிலேயே தான் இருந்துகிட்டு இருக்காங்கங்கிற மாதிரியான அமைப்பு. அதுக்கு காரணம் அந்த மனம் அமைதியின்மை அப்படிங்கிறது. பொதுவாகவே அதுவும் நம்ம நாட்டில் இருக்கிற பிள்ளைங்களை விட வெளிநாட்டில் இருக்கிறவங்கன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ப்ரெஷர் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாகுது. ஒரு வருஷத்துக்கு முன்னால் ஒரு அம்மாவை சந்திக்கிறப்ப தான் சொல்கிறேன், அந்த அம்மா அமெரிக்காவில் இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி செவ்வாய் வந்து தன்னுடைய தசாபுத்தியை நடத்திட்டு இருக்குது. இப்போ அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கார், நல்லா வேலை செய்கிறாரு. அதனால் உங்களுக்கு ப்ரெஷர் சம்மந்தமாக அல்லது டிப்ரெஷனுக்கு மாத்திரை சாப்பிட வேண்டிய டிப்ரெஷன் இருக்குமே அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு டிப்ரெஷன் இல்லையே, அதை எப்படி நீங்கள் சொல்கிறீங்க எப்படி டிப்ரெஷன் இருக்குன்னு நாங்க. அப்புறமேலு கொஞ்சம் பொறுத்து சொல்கிறாங்க, நான் தான் டிப்ரெஷனுக்கு மாத்திரை சாப்பிட்றேன்ல, அப்புறம் எப்படி எனக்கு டிப்ரெஷன் வரும், பிரமாதம்மா அப்படின்னு சொல்லி சொன்னேன். வேறு என்னத்தை சொல்கிறது அந்த அம்மாவுக்கு. அது மாதிரி அந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஊரில் இருந்து வெளியூர் போய் உட்காந்துருக்காங்க பாருங்கள், அதுவும் ஃபேமிலியோடு போய் உட்காந்து அங்கே ஒரு ஐடி வேலையோ அல்லது ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கல்யாணம் ஆகி ஒரு 5-6 வருஷத்துக்குள்ளே அப்படி ஒரு மன அழுத்தம். நான் வேலைக்கு போகல, டக்கு டக்குன்னு வேலை கிடச்சவங்க வேலைக்கு போயிட்டாங்கன்னா வேலைக்கு போய் குழந்தையும் பார்த்து வீட்டையும் பார்த்து என்னால் முடியலைன்னு பெரியவங்கள கூப்பிட்டு அதுக்கு மாமியா வர்றேன்னு வந்து அது வந்து கொஞ்சம் பிரச்சனையை கிளப்பி விட்டு அப்புறம் திருப்பி அவங்கள ஒரு வழியாக அனுப்பிச்சி விட்டு அப்புறம் அம்மாவை கூப்பிடலான்னு பார்த்தா அதில் 1008 தடங்கள் வந்து இது தனித்தனியாக நடந்துகிட்டே இருக்கும். இந்த ப்ரெஷரில் இந்த கவலையில் இருப்பாங்க. சப்போஸ் இவங்க யாரும் வரலன்னா வேறு மாதிரியான கவலை, அல்லது வந்துட்டாங்கன்னே வச்சுக்கிருவோம், வேலை இல்லாமல் இருந்தாங்கன்னாக்கா எனக்கு வேலை மட்டும் இருந்ததுன்னா அப்படின்னு அடுத்து 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 கவலைப்பட்டுக்கிட்டே போகக்கூடிய அமைப்பு. அப்போது கணவன் மனைவிக்கு இடையில் வரக்கூடிய ஒற்றுமை அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிரமாதமானது ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது அந்த திருமணமான புதுசில் தான் வரும். பிள்ளைதான் வயதில் மூத்தால் பிதாவின் சொற்புத்தி கேளான். பிள்ளைக வயசுக்கு மூத்துக்குச்சுன்னா பெத்தவன் சொல்லு கேட்காது. விவேக சிந்தாமணியில் சொல்கிறான், நான் சொல்லலை. அப்போ பெற்றவங்க சொல்லு கேட்காது, பிள்ளைய வயசுக்கு மூத்துக்குச்சுன்னா பெற்றவங்க சொல்லு கேட்காது. சரி, அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா, டே தம்பி இந்த அதையும் செய்டா இந்த இதையும் செய்டா, நீ செய்யாமலாம் நீ ஒன்னாலையா செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சரி, அவன் ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு அந்த வேலையை செஞ்சிடான். அதை விட்டுட்டு டே நீங்கள் வா நான் சொல்கிறேன் இதை செஞ்சுட்டு தான் நீ அதை செய்யணும் அப்படின்னா, சாரி எனக்கு வேலை இருக்குது, முடிஞ்சால் நீங்கள் உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருங்கன்ட்டு கிளம்பிடுவேன். அப்போ பிள்ளைதான் வயதில் மூத்தால் பிதாவின் சொற்புத்தி கேளான், கள்ளினர் குழலால் மூத்தால் கணவனை கருதி பாரால் அப்படின்னா. பொம்பளை பிள்ளைங்க வயசுக்கு மூத்துக்கிட்டாங்கன்னாக்க கணவன் மேலே இருக்க அந்த பிரியம், பாசம், பற்று அப்படிங்கிறது குறையும். அப்போ அதை அனுபவிக்கிறதுங்கிறது அந்த கல்யாணம் ஆன புதுசில் ஒரு குழந்தை வர்ற வரைக்கும் வரக்கூடிய அந்த பீரியட். அப்புறம் ஒரு குழந்தை வந்ததுக்கப்புறம் கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த குழந்தை மேலே தான் கான்சன்ட்ரேஷன் எல்லாமே போகுங்கிற மாதிரியான அமைப்பு. அப்போ அந்த பிகினிங் ஸ்டேஜில் பிரச்சனைகள் வராமல் ஓட்டுறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். கள்ளினர் குழலால் மூத்தால் கணவனை கருதி பாரால், தெள்ளற வித்தை கற்றால் சீடனும் குருவை நாடான். நல்லா வித்தையை கற்றுக்கிட்டான்னா சீடனுக்கு மறுபடியும் சந்தேகமே வராது. ஐயம் திரிவரை கற்றுக்கிட்டான்னாக்கும் சந்தேகமாக வராது. அப்புறம் போய் அவர் வந்து குருவெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. அதே மாதிரி தான் அதுனா உள்ள நோய் பிரிகள் தீர்ந்தால் உலகில் பண்டிதரை தேடாருன்னுவாங்க. நோய் தீர்ந்துருச்சுன்னா அப்புறம் வைத்தியரை நோக்கி போக வேண்டியதில்லை. பிள்ளைதான் வயதில் மூத்தான் பிதாவின் சொற்புத்தி கேளான், கள்ளினர் குழலால் மூத்தால் கணவனை கருதி பாரால், தெள்ளற வித்தை கற்றால் சீடனும் குருவை நாடான், உள்ளநோய் பிணிகள் தீர்ந்தால் உலகில் பண்டிதரை தேடாருன்னுவாங்க. அதுமாரி அப்போது இந்த கணவன் மனைவிக்கு இடையில் வரக்கூடிய அந்த ஒற்றுமை அப்படிங்கிறத எது நிர்ணயம் பண்ணுது? அதை ஜாதகத்தில் எதுவும் கண்டுபிடிச்சிட முடியுமா அப்படின்னாக்கும் கண்டுபிடிக்கலாம்ல. ரொம்ப சிம்பிளான விஷயத்தில் பார்த்தா சில குடும்பத்தில் பாருங்கள், ஐடியல் கப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இருப்பாங்க. 2 பேரும் வந்து ஒன்றாவே போவாங்க, ஒன்றாவே வருவாங்க.
இப்போ ஒன்றா போகிறது பெரிய விஷயம் இல்லை. அதாவது ஆஃபீஸ் போகிற வழியில் மனைவிக்கும் ஆஃபீஸ் இருக்குது, அதனால் ஏற்றிட்டு போய் அங்கே இறக்கி விட்டு போயிடலாம். அல்லது போய் மனைவியை எதிர் திசைனா கூட இறக்கி விட்டுட்டு அப்புறம் கூட நான் ஆஃபீஸ் போய்க்கிறேங்கிற மாதிரி போகிற ஆள்கள்லாம் உண்டு. அது இப்போது அதாவது 10-30 வருஷத்துக்கு முன்னாடியே எங்கள் சொந்தக்கார பொண்ணு ஒன்று கட்டி கொடுத்தப்ப அது எனக்கு வந்து அத்தை முறை வேணும். அந்த மாமாவுக்கு கட்டி கொடுத்தப்ப அவங்க வந்து ஆடு மேய்க்க போகும்போது 2 பேரும் ஒன்றாத்தையும் போவாங்க, மாடு மேய்க்க போனாலும் ஒன்றாத்தையும் போவாங்க, தோட்டத்துக்கு தண்ணி எட்ட போனாலும் ஒன்றாத்தையும் போவாங்க, 2 பேரும் ஜோடியாகவே போவாங்க, ஜோடியாகவே வருவாங்க. ரொம்ப தூரம் போக வேண்டாம், பஞ்சாயத்து போர்டு டிவி. இப்போ தான் டிவி எல்லார் வீட்லேயும் இருக்குது, வீடு வீட்டுக்கு இருக்குது. அப்போல்லாம் டிவி எல்லாத்து வீட்லேயும் கிடையாது, சாவடியில் தான் மட்டும்தான் வச்சுருப்பாங்க, ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கும் கிராமத்தில். அந்த சாவடி டிவியை கவர்மெண்ட் டிவி அதை போய் பார்க்க போகிறது, அதுவும் 2 பேரும் ஒன்றாவே போய் பார்த்து ஒன்றாவே வந்துடுவாங்க. இது மாதிரி ஐடியல் கப்பல் அப்படிங்கிற மாதிரியான செட்டப் வர்றது அப்படிங்கிறது எப்படின்னா, பொண்ணோட ராசிக்கு பையனுடைய ராசி ரெண்டும் ஒரே ராசியாக வர்றது. ஒரே ராசியாக வரலாமா அப்படி ஒரு சந்தேகம் வந்துடும். தாராளமாக வரலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஏக ராசியில் பெண் நட்சத்திரம் முந்தையது விரும்பத்தக்கதல்லன்னு தான் சொல்லுவானே தவிர விளக்கத்தக்கதல்லன்னு சொல்லலை. ஒரே ராசி, ஒரே ராசியில் பொண்ணோட நட்சத்திரம் முன்னால் வர்றதுங்கிறத விட பையனுடைய நட்சத்திரம் முன்னால் வர்றது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோம்னா, சிம்ம ராசியில் கணவனும் மனைவியும் இருக்காங்க, மக நட்சத்திரம் பொண்ணு பூர நட்சத்திரம் பையன்னு வர்றதுங்கிறத விட மகம் பையன் பூரம் பொண்ணுன்னு வர்றதுங்கிறது நல்லது அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. சரி, அப்போது அந்த ஒரே ராசியாக இருக்கிறது சிம்ம ராசியாக இருக்காங்க, அல்லது பொண்ணு வந்து சிம்ம ராசி பையன் வந்து தனுசு ராசி, பொண்ணு வந்து சிம்ம ராசி பையன் வந்து மேச ராசி, அந்த மாதிரி திரிகோணத்தில் உட்காந்துருச்சுன்னா இவங்களுக்கு ராசி பொருத்தம் அப்படிங்கிறது வர்றதுல ரொம்ப பிரமாதமான ஒரு செட்டப். 7 ராசிக்கு மேலே போயிட்டா ராசி பொருத்தம் நல்லா இருக்குமா, 7க்கு மேலே எல்லாம் போக வேண்டியதில்லை. 5வது ராசி வந்து உட்காந்தாலே 2 பேர்த்துக்கு இடையில நல்ல பாச பிணைப்பு இருக்கும். அல்லது சரி வரல, 6, 8, 12 மோஸ்ட்லி வராது. சப்போஸ் ரேர் இன் கேஸ் வந்துருச்சுன்னா கூட, அல்லது இந்த மாதிரி அதாவது 1, 5, 9ன்னு வரல பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் அப்படின்னா கூட பரவாயில்லை. என்ன பண்ணலாம், இந்த பொண்ணுடைய ராசி அதிபதியும் பையனுடைய ராசி அதிபதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை இல்லாமல் இருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு இடையில வந்து அந்த இன்டிமேட் அண்டர்ஸ்டாண்டிங், நான் சொல்கிறது பொருத்தம் கிடையாது, பொருத்தம்ங்கிறது இந்த பொண்ணை இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அல்லது இந்த பையனை இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சா அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்குமா, நல்லா இருக்கும், டெவலப் ஆவாகலாம், பொருளாதாரத்தில் மேலே வருவாங்களா, புள்ள ஊட்டி கிடைக்குமா, கடைசி வரைக்கும் நல்லா பொழைச்சிக்கிடுவாங்களா, அவ்வளோதான் சிம்பிள், பிரிவினை இல்லாமல் இருப்பாங்களா, தீர்ந்துச்சு. அதுக்கு பேர் பொருத்தம். இது வந்து இன்டிமேட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிம்போம்ல, ரொம்ப அந்யோன்யமான பொருத்தம் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த ராசி பொருத்தம் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று சொல்லலாம், அதாவது யோனி பொருத்தம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. 2 பேர்த்துக்குமான ஃபிசிக்கல் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் அதை, யோனி பொருத்தத்தை. அது நல்லா இருக்கணும் அப்படிம்பாங்க. அது முன்ன பின்ன இருந்தால் கூட ராசி பொருத்தம் கரெக்டாக இருந்ததுன்னா பிரமாதமாக செட்டில் ஆகிடும் அவங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி அவங்க அதாவது யானைக்கு தும்பிக்கை மாதிரி மனுஷனுக்கு நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்டுக்காரர் வந்து இந்த வண்டியில் உட்கார வச்சு யாரோடையோ போய்கிட்டு இருந்தார், இல்லை காரில் வேறு யாரையோ உட்கார வச்சு கூப்பிட்டு போனாங்க அப்படின்னாக்கா அடுத்து உங்களுக்கு வைப்ரேஷன் ஆயிரும், பாய்லரில் தண்ணியை ஊற்றி கீழே கறியை வச்சு எரிச்சு விட்ட மாதிரி அப்படின்னு தலப்புலன்னு கொதிக்கும். அதை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் மனசு ஆறும் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி இல்லை, அந்த நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில ஒருத்தருக்கு ஒருத்தர் வரக்கூடிய நம்பிக்கைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு வசிய பொருத்தம் ரொம்ப நல்லா யூஸ் ஆகும். ஆனால் வசிய பொருத்தம் ஒரு பக்கத்தில் இருக்கிறதுமே தப்பு. வசிய பொருத்தம் இருந்துச்சுன்னா, அதாவது பாலில் தண்ணியை ஊற்றலாம், 1 லிட்டர் பால் வச்சுருக்கோம், அதில் வந்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணியை ஊற்றினோம்னா தெரியாது, அது பாலாகவே இருக்கும். திருப்பியும் 1 லிட்டரை ஊற்றினோம்னா கொஞ்சம் பால் மாதிரி இருக்கலாம், இன்னொரு லிட்டரை சேர்த்து ஊற்றினோம்னாக்கா அது பால் மாதிரி இருக்காது, தண்ணி மாதிரி தான் இருக்கும், ஆனால் வெள்ளையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ திருப்பியும் ஒரு 4 லிட்டரை ஊற்றி பாருங்கள், அப்போ தனியாகவே ஆயிரும். அது மாதிரி ஓவராக பிடிச்சி ரொம்ப அதிகமான அளவில் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது ஆக்ஷன் தான் நல்லாயிருக்கும், ஓவர் ஆக்ஷன் நல்லா இருக்காது. இந்த வசிய பொருத்தம் வந்துருச்சுன்னா ஓவர் ஆக்ஷன் வந்துடும். அதனால் ஒருத்தர் வந்து பிரிஞ்சு போகிறதுங்கிறதே கஷ்டம். அது மாரி போனாலும் இந்த மனைவியை வந்து வெளியில் அனுப்பிச்சி விட்டு அந்த பிள்ளை போய் சம்பாதிச்சிட்டு வர மாதிரி இருக்கும். இவர் வந்து அடையங்கப்பா வீட்டில் எல்லா வேலையும் மனைவிக்கு பார்த்து வச்சுருவார், பாக்கி நேரத்துக்கு இவரும் வேலைக்கு போய்க்கிடுவார். அது மாதிரியான அமைப்பில் வந்துடும். அப்போது வசிய பொருத்தம் இருக்கிறதுங்கிறத விட ராசி பொருத்தத்தில் அந்த மாதிரியான செட்டப் கிடச்சிருச்சுன்னா அது ரொம்ப யோகமான ஒரு அமைப்பாக வந்துடும். அது மட்டும் இல்லை, சப்போஸ் வந்து இப்போ 7ஆம் இடத்துல பாவகிரகமான ராகு நிற்கிது, கேது நிற்கிது, அல்லது செவ்வாய் நிற்கிறார், அல்லது சூரியன் நிற்கிறார், அந்த மாதிரியான பாவகிரகங்கள் நின்றுச்சுன்னா அந்த வர்ற பொண்ணுக்கும் அது மாதிரியான செட்டப்பில், அல்லது பொண்ணுக்கு இந்த மாதிரி நினச்சுன்னா வர்ற பையனுக்கும் அதே மாதிரியான ஒரு செட்டப்பில்
அதுக்குன்னு அச்சு அசலாக அதனுடைய ஜெராக்ஸ் காப்பியை கேட்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், பையனுக்கு வந்து 7ஆம் இடத்துல செவ்வாய் நிற்கிது, பொண்ணுக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இல்லை, ராகு நிற்கிது, பரவாயில்லை செய்யலாம். ஆனால் செவ்வாய் 7ஆம் இடத்துல நின்று அந்த செவ்வாய் திசை வந்துடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். செவ்வாய் திசை வந்தால் தான் குடும்பத்தில் பிரச்சனைகள், சத்தம், பிரிவினை அப்படி ஏதாவது ஒரு வகையில் தொல்லைகளை பண்ணிகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் சொல்லுவாங்க. அப்போ அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் குடும்பத்தில் நெருங்கின அளவில் வர்றது அப்படிங்கிறது, கணவன் மனைவிக்கு இடையில் வரக்கூடிய அந்த நெருக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு இன்ச்சும் அனுபவித்து வாழணும். அது மாதிரி மண்தோய்ந்த புகழினான், அதாவது ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நாளும் அனுபவித்து வாழணும். ஏன்னா நமக்கு திருப்பி வரப்போகிறதில்ல. கல்யாணம் பண்ணி அந்த ஒரு வருஷத்தளவில், ஒரு 6 மாதத்தளவில் இவங்க வந்து புருஷன் முன்னாடி போகும்போது பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் உட்காந்தா நிறைய இடம் இருக்குது, 3-4 சீட்டில் 4 ஆள் கூட உட்கார அளவுக்கு இடம் இருக்குது, இது 2 அப்படி ஒட்டி உட்காந்துருக்கு. அப்போ என்னடா அப்படின்னா கல்யாணம் ஆகி 1 வாரம் தான் ஆகுது அப்படின்னுவாங்க. அது மாதிரி அந்த அந்த நெருக்கம் அப்படிங்கிறது வந்து அது ஒரு நாளையும் வந்து அனுபவித்து வாழ்கிறது அப்படிங்கிறது. அது குழந்தைன்னு வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தை மேலே, கணவன் மேலே, அதே மாதிரி மனைவி மேலே, தன்னுடைய வாரிசு மேலே அந்த பிரியம், பாசம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த ராசி பொருத்தத்தில் இப்படி அமைஞ்சதுன்னா ரொம்ப பிரமாதமாக வரும். அப்படித்தான் பார்த்து பண்ணியிருப்பா ஓலருக்கு, கோவலனுக்கு, கண்ணைக்கு. ஆனால் நம்மால் கிளம்பிட்டான் நடுவிலேயே. அப்படி மந்தேய்த்த புகழினான் மதிமுக மடவார்தம் பந்தேய்த்த மொழியினான். 4 பேர் பொம்பளை பிள்ளைங்க சேர்ந்து வந்து ஏதாவது ஒரு பையனை பேசுகிறாங்கன்னா கோவலனை பற்றி தான் பேசுவாங்களாம். அப்படிலாம் வந்து அவ்வளோ அழகா. ஏன்னா செவ்வேள்னு சொல்கிறாங்க, கண்டேத்தும் செவ்வேள். அதாவது முருகப்பெருமானை போல் அழகான ஒரு கோவலன் வந்து மாப்பிள்ளை வந்து அழகாக நின்னார், அது மாதிரி கண்ணகி அப்படி நின்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்டிமேட்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் அந்த குடும்பம் ஓடிச்சு. அந்த ஒரே ஒரு இது, அதாவது ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும்னா அதுக்கும் அவரே கணக்கு சொல்லிடுறாரு, அதனால தான் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு. அப்படி கிடையாது. நமக்கு ஊழ்வினை இருக்கட்டும், விதியையும் மதியால் வெல்லலாம் அப்படின்றான். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும்ன்றான். அதனால் ஒத்து போகிற விஷயங்கள் அப்படிங்கிறதுல முக்கியமாக பார்க்க வேண்டியதுங்கிறது இவங்களுக்கு இடையில் அந்த ராசி பொருத்தம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரே ஒரு பொருத்தம் இருந்தாலே போதும். நீங்கள் வந்து மாங்கல்ய பொருத்தம்னு சொல்லுவாங்க, ரஜ்ஜு பொருத்தத்தை. ரஜ்ஜு பொருத்தங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான பொருத்தம் தான், இல்லைன்னு இல்லை. அது அவங்க 2 பேருடைய நீடித்த வாழ்க்கை, ஒற்றுமையான வாழ்க்கையை குறிக்கக்கூடியது. அதை விட முக்கியமான விஷயங்கிறது இங்கே வந்து ராசி பொருத்தம். ராசி பொருத்தத்தில் வந்து அதுலேயும் அனுகூல சாஷ்டாஷ்டகம்னு ஒன்று இருக்குது. 6, 8ன்னு வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். இப்போ மேச ராசி பொண்ணோடது அப்படின்னா விருச்சக ராசி ஆணோடது வரக்கூடாது. ஏன்னா விருச்சக ராசி 8வது ராசி. மேஷத்துலேருந்து எண்ணுனா 8 வரும், விருச்சகத்துலேருந்து எண்ணிட்டு வந்தோம்னா 6வது ராசி வரும். அப்போ சாஷ்டாஷ்டக தோஷத்தில் மாட்டுது அப்படிமா. ஆனால் வசிய பொருத்தத்தில் பார்த்தீங்கன்னா மேச ராசிக்கு வசியம் மாறுது, விருச்சகம் வசியமாகும். அப்போ வசியத்துக்கே வந்து அதிகபட்சம் மேட்ச் ஆகுது அப்படிங்கிற ராசி பொருத்தம் வந்து நிச்சயமாக இருக்குன்னு தானே அர்த்தம். அது வந்து அனுகூல சாஷ்டாஷ்டகம் அப்படிம்பாங்க. அப்படி இருந்தால் பரவாயில்லை, அதனால் ஒன்றும் பாதிக்காது. அது மாதிரி ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அப்படிலாம் சொல்லுவோம். அப்போ ரொம்ப கடுமையான சாஷ்டாஷ்டகம்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா மகரத்துக்கும் சிம்மத்துக்கும் வர்றது ஒத்து வராது, கடகத்துக்கும் கும்பத்துக்கும் வர்றது ஒத்து வராது. இது வந்து தீவிரமான அளவில் தோஷம் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் சொல்லலாம். அப்போ இந்த விஷயத்தை கல்யாணத்தப்போ வந்து அந்த ராசி பொருத்தம் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல வந்து இந்த 2, 5, 7, 9ன்னு வர்றதுங்கிறது கிஃப்ட் தானே. அப்படி ஒரு கிஃப்டாக அமைஞ்சு போச்சுன்னா அந்த வாழ்க்கையே கிஃப்டாக இருக்கும். என்னன்னாலும் நான் கூட இருக்கேன்டி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுவான். இல்லாட்டி என்னன்னாலும் நான் இருக்கேன், நீ ஐயா கவலைப்படுற அப்படின்ற மாதிரி அந்த வீட்டுக்காரம்மா அப்படி ஸ்ட்ராங்காக நிமிர்ந்து நிற்பாங்க. அது மாதிரியான அமைப்பு இருக்கும். அப்போ 2 பேருக்கு இடையில இன்டிமேட்டான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இல்லைன்னா பிடிங்கிட்டு ஓடுற கணக்கில் இருக்கும். சிலருக்கு வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு திரும்பி பார்த்தான்னா 1 வருஷம்தான் ஆயிருக்கும். அப்பா 1 வருஷம் கடந்துட்டோம்டா கல்யாணம் பண்ணி, கடத்திட்டோம் எப்படியோ ஒரு வழியா அப்படின்னு. இன்னும் எப்படி மிச்சம் இருக்க காலத்தெல்லாம் கடத்துறது அப்படின்னு. சிலர் கல்யாணம் பண்ணிட்டு அப்படி திரும்பி பார்த்தான்னா 10 வருஷம் தீர்ந்து போயிடும், ஆனால் டம்முன்னு போயிடும். நிறைய பேர்த்துக்கு நிச்சயமாக இருக்கும். நீங்கள் வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னு யோசிச்சு பாருங்கள், தெரியும். உங்களுடைய லைஃப் வந்து எப்படி அர்த்தமுள்ள வாழ்க்கையாக வாழ்ந்திருக்கீங்களா, ரொம்ப அர்த்தமுள்ள வாழ்க்கையாக வாழ்ந்திருக்கீங்களாங்கிறது வந்து அந்த எவ்வளோ நாள் ஆகுதுன்னு யோசிச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும். இவ்வளோ நாள் ஆகிடுச்சா அதுக்குள்ளே அப்படின்ற மாதிரியான அந்த இது வந்துருச்சுனாலே உங்கள் வாழ்க்கை திருப்திகரமாக போயிருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ திருமணம் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துக்கு போகிறப்போ வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியதுங்கிறது வந்து இந்த ராசி பொருத்தம் மட்டும் அமைஞ்சிருச்சுன்னா கோவலன் கண்ணகி போல, அதாவது ஃபஸ்ட் ஹாஃபை மட்டும் எடுத்துக்கோங்க, சிலப்பதிகாரத்தில் செகண்ட் ஹாஃப்லாம் எடுக்க வேணாம். நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்குவோம். அன்னப்பறவை எப்படி பாலை மட்டும் எடுத்துக்கிடுமோ அது மாதிரி நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம எடுத்துக்கிடுவோம். மாசரு பொன்னே வலம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே அரும்பரர் பாவாய்
பெருங்குடி வணிகன் பெருமட மகளே மலையிடை பிறவா மணியே என்கோ அப்படின்னு போதுவாருங்க. அது மாதிரி அந்த வாழ்க்கை ரொம்ப இனிமையாக போகும். புருஷன் பொண்டாட்டி கடையில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இன்டிமேட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான விஷயம் இந்த ராசி பொருத்தம். அப்போது நமது நேயர்கள் ஆள்போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிடைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.